ஓம் ஈஸ்வரா குருதேவா. அந்த ஆற்றல் மிக்க சக்தியான அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நெருப்புக்கு சமம். அவங்க உணர்வின் எண்ணங்கள் ஊடுருவி இறைவனை சாதிக்க வல்ல வல்லமை. ஆக அந்த வல்லமையான அந்த உணர்வின் சக்தி அவர்கள் வாழ்ந்த காலங்களில் இட்ட மூச்சலைகள் அது சிறுக சிறுக நாம் பெற்று அந்த உணர்வின் சத்து கொண்டுதான் நமக்குள் வளர வேண்டும். ஆக அந்த ஞானியின் அருள் சக்தியை நாம் குறுகிய காலத்திற்குள் நாளைக்கு வரக்கூடிய விஞ்ஞான உலகத்திலே மனிதனுடைய எண்ணலைகள் அழியக்கூடிய இந்த தருணத்தில் நம்மை காத்து இந்த உடலுக்குள் இந்த உணர்வின் சக்தி உயிராத்மாவை காத்து நாம் விண்வெளி செல்ல வேண்டும். அப்படி காற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது இந்த தியானம் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்களுடைய வீட்டிலையும் கர்ப்பமா இருக்கக்கூடிய தாய்மார்கள் தியானம் இருக்கக்கூடிய வீட்டிலே அந்த சப்தரிஷி மண்டலங்களின் மொழிகாந்த சக்தி நான் பெற வேண்டும், அது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு 15-20 தடவாவது எண்ண வேண்டும். அந்த சப்தரிஷி மண்டலங்களின் அந்த ஒளிகாந்த சக்தி சப்த ரிஷிகளின் அருள் சக்தி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது கிடைக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளை எண்ணி தியானித்து வந்தால் நாளை வரக்கூடிய எதிர்காலத்திலே மிஞ்சும் அந்த சிசுக்கள் தான் மிஞ்சும். அது மெய்ஞானியின் தோற்றத்தாலே பல அருள் சக்திகளை பெற முடியும். இன்று நாம் இந்த மனித வாழ்க்கையில் எத்தனையோ அசுத்த உணர்வுகள் நமக்குள் வெறுப்பு வெறுப்பு சங்கடம் சலிப்பான சரீரம் பெற்றிருந்தாலும் நமக்குள் நாம் சிந்தித்து எடுப்பது சிறிதே நாம் எடுக்க முடிகின்றது. ஆனால் நாம் தியானம் எடுக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சிறு மாத கர்ப்பமா இருக்கக்கூடிய தருணத்தில் இது போன்று தியானமணி மெம்பர்கள் அந்த குழந்தையை இந்த மாதிரி ஜபித்தால் ஆத்மசுத்தி செய்து அந்த குழந்தைக்கு இந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி கிடைக்கணும், சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று அந்த குழந்தை எண்ணி நினைவு உடலுக்குள் செலுத்தி அந்த கருவுக்குள் நினைவு செலுத்துங்கள். அவ்வாறு செலுத்தி வரக்கூடிய அந்த சக்தி அனைத்துமே அந்த குழந்தைகளுக்கு ஞான சக்தியும் விண்ணில் இருக்கக்கூடிய சக்தியை பெறக்கூடிய ஆற்றல் பெறுகின்றது. அப்படி பெற்ற பின் நாம் தியானம் இருந்த வழி மெம்பர்கள் நாம் வழித்தொடரை எடுத்து நாம் செயல்படுத்தும் போது ஞான குழந்தையாக இருந்து அதுவே விண்வெளியான ஆற்றலை அது எடுத்து பேசும் தன்மையும் வரும். இந்த கிருஷ்ணனுடைய நிலைகள்ல ஒரு கதையை சொல்லியிருப்பார்கள். கண்ணன் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு யாரோ கதையை இருப்ப நான் படிக்கல. அந்த இதுல இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்த பெண் அது உபதேசித்து கொடுத்தான் என்று கர்ணனுக்கோ மற்ற யாருக்கும் தெரியல. கர்ணனுக்கு பிரகலாதனுக்கு கருவில் இருக்கிற குழந்தைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கண் என்பது இந்த கண்ணன் என்பது நமது கண். அந்த கண்ணனுடைய நிலைகள் நாளைக்கு எதிர்காலத்தை சிருஷ்டிச்சு அந்த எதிரியின் தன்மையை அது வீழ்த்துவதற்கு தன் நினைவின் அலையை தன் உடலுக்கு உண்டான கருவுக்குள் அந்த உணர்வை அந்த தாய் அந்த கருவுக்குள் செலுத்தி அந்த பழி தீர்க்கும் படலத்தை அது உருவாக்கியது. இது காவிய காப்பியங்கள் இது மறைமுகமான நிலைகள் கொண்டு எதிரியின் நன்மையில அரசுடைய நிலைகள் அது போர் முறைகளையும் பல அரசு நீதிகளையும் சில அக்கிரம நிலைகளையும் அது வீழ்த்துவதற்கு அந்த காவிய காப்பியங்களாக எழுதி அந்த கண்ணின் நினைவலைகளை கண்ணா என்று காட்டியிருந்தாலும் அது எவ்வாறு தன் நினைவுக்குள் செலுத்தி கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த உணவின் தன்மை தாய் காலங்களில் சிந்தித்த அந்த உணர்வுகள் அங்கே வருகின்றது. இப்போது நமது வாழ்க்கையிலே துன்பமாய் இருக்கும் போது வீட்டிலே பல எண்ணங்கள் பல சங்கடங்கள் வெளியிலே எத்தனையோ எண்ணங்கள் எத்தனையோ வெறுப்பு இந்த உணவுடன் நாம் கலந்து உறவாடும் போது அதே மூச்சுடன் இருக்கும் போது நம்ம கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த உணர்வு பாய்ச்சு. நான் வீட்டிலே சும்மா இருப்போம், அதே சமயத்துல குடும்பத்தில் ஏதாவது எதிர்ப்பான நிலையில் இருக்கும்போது இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை வீட்டுக்குள் யாரையெல்லாம் வெறுத்து அவர்களுடைய இவர்கள் அந்த வெறுப்பான உணர்வுகளை சுவாசிக்கின்றார்களோ அந்த சுவாசம் அந்த குழந்தையின் நிலைகளையும் பட்டு அந்த குழந்தை பிறந்த பின் நம்மளுக்கு எதிர்ப்பா வந்துகிட்டே இருக்கு. நாம் எந்த உணர்வை செலுத்தணுமோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த குழந்தை நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதை போன்றுதான் நாம் நம்மை அறியாமலேயே அந்த உணர்வுகள் அங்க வளர்க்கப்பட்டு
நமக்குள் சென்று விடுகின்றது. ஆக அந்த மெய்ஞானிகள் காட்சி அறிவழிப்படி நாம் இந்த தியானத்தை நாம் சரியான முறையில செயல்படுத்தி கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்க இவ்வாறு ஞானப்பால் நீங்க ஊட்டலாம். நீங்க எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் உங்களுக்குள் அமுதாக சேருகின்றது. இவ்வாறுதான் திருஞான சம்பந்தருடைய தன்மையும் அரச நீதிகளே பக்தி மார்க்கத்தில் சென்றாலும் அந்த தாய் அது உலகம் முழுவதுக்கும் தனக்கு குழந்தை வேணும் என்று அது வரம் தேடிய ஆலயங்களுக்கு சென்றாலும் அந்த ஆலயங்களிலே பக்தி மார்க்க நிலைகளிலே அது தனக்கு எவ்வாறு அந்த பக்தி மார்க்க நிலைகளும் நல்ல வழியை எண்ணி அதே ஏக்கத்துடன் நல்ல ஒழுக்கத்தையும் அவர்கள் படித்த அந்த காவிய காப்பியங்களை தனக்குள் எண்ணி ஏங்கி அந்த உணர்வை சுவாசிச்சு தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஏக்கத்தாலே ஏங்கியிருந்த அந்த உணர்வாலே அந்த சமயம் ஏற்படுத்தப்பட்ட அந்த கருவின் தன்மைதான் அந்த திருஞான சம்பந்தராக அங்கு உருவருகின்றது. அங்கு எந்த ஆலயத்தில் சென்று அது வேண்டிக் கொண்டிருந்ததோ அந்த உணர்வின் ஆற்றல் அந்த பக்தி மார்க்கங்கள் தானே அந்த அரசர்களுடைய நிலைகள்ல அது காட்டப்படும் போது அவர் அங்கே ஆலயங்கள்ல சென்று இதை வேண்டி அதற்காக வேண்டி பல எண்ணங்கள் அதை செலுத்தி அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் வளர்த்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய நிலைகள் கருவுற அந்த கருவுற்ற பின் மகிழ்ச்சியின் ஆர்வத்திலே அதற்கு தொடர்ந்த அந்த உயர்ந்த எண்ணங்களை தனக்குள் எடுக்கும் போது அன்று ஒவ்வொரு ஞானியும் சித்தர்களும் என்னென்ன அற்புதங்களை செய்தார்களோ அந்த அற்புத உணர்வுடைய நிலையை தாய் அது எண்ணத்தாலே செலுத்தி தன் குழந்தைக்கு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வை செலுத்தி அந்த உணர்வுதான் அந்த திருஞான சம்பந்தராக அந்த இளமையிலிருந்து அது தோன்றுகின்றது. அது வளர வளர நாம் எப்படி ஒரு வித்தின் தன்மை நாம் இந்த நிலத்திலே பதிக்கின்றோமோ அந்த வித்துக்குள் சேர்த்துக்கொண்ட இந்த பொருள்கள் அது பூமியின் ஈர்த்து கொண்டு காற்றிலிருந்து தன் சத்தின் உணர்வை இழுத்து அது வளருவது போன்று ஒரு சிசுவின் உணர்வுக்குள் அந்த தாய் தான் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சத்து அது செலுத்தப்படும் போது இத்தகைய நிலைகள் ஏற்படும். இது சுலபமான நிலைகள் பக்தி மார்க்கங்களில் இருந்தாலும் சில நிலைகள் கதைகளாக சொல்லி சில மக்களுக்கு புரியக்கூடிய நிலைகளும் ஞானிகள் சொல்லி இருந்தாலும் அதை யாரும் பின்பற்றவில்லை. ஆடம்பரமும் மற்ற வெளித்தோற்றங்களுக்கு புறத்தோற்றங்களுக்கு ஆடல் பாடல்களையும் காட்டி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சங்கடலைகளை சிறிது நேரம் மறைக்கக்கூடிய செய்யக்கூடிய ஆடல் பாடல்களை தான் அதிகமாக ஏற்றுக்கொண்டும் நாம் வேள்விகள் செய்து நாம நிவர்த்தி செய்யக்கூடிய எண்ணங்களைத்தான் அதிகமாக நாம வளர்த்து வந்து விட்டோமே தவிர மெய் உணர்வின் சக்தியை நமக்குள் எடுத்து அந்த மெய் உணர்வின் ஆற்றலை நமக்குள் பெருக்கி நாம் இடும் மூச்சாலைகளாலே நமக்குள் துன்பத்தை போக்கி நாம் இடும் எண்ணத்தினாலே மற்ற நிலைகள் நமக்குள் நல்லது வர செய்யும் நிலையை பெறுவதற்கு அந்த ஆதிச்சந்திரர் சொன்ன இந்த முறைகள் அனைத்துமே மறைந்துவிட்டது. ஆக அகசிமா மகிழ்ச்சியின் அருள்வழியின்படிதான் அந்த சூட்சமம் நிலையை நாம் ஆதிசங்கருடைய தோற்றுவிக்கும். அவரும் ஏழ்மையாய் இருந்தவர்தான். ஆனா வர்ணக்கோட்டு தாண்டி கொண்டிருக்கும் போது தன் வாழ்க்கைக்காக வேண்டி ஏங்கி திரிந்த அந்த உணர்வின் சக்திக்குள் அவர் சிக்கிய அந்த உணர்வின் ஆற்றல் தான் ஆதிசங்கரன் உடலையும் அந்த ஆற்றல் மிக்க ஞானிகளுடைய உணர்வுகள் அங்க பற்றுதான் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார் அத்வைதம் துவைதம் என்று. சூட்சம அணுவின் தன்மையை அவர் பிரித்துக் கொள்ளும் போது பிற்காலத்தில் அதற்கு வியாக்கியானங்கள் கற்பிக்கப்பட்டு அவருடைய தத்துவங்களை நூல்களாக வெளியிடப்பட்டு அந்த உண்மைகள் சிறிது சிறிதாக மறைக்கப்பட்டு விட்டது.